அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து சித்திரை 1க்கு எப்படி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். சாமியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமியை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணி முடிக்கவே எனக்கு 12 மணி ஆயிரும் போல். பாருங்கள், இது அப்போ தான் நிம்மதியாக இருக்கும், நம்ம திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி அப்படியே போட்டோம்னா வேலை இருக்குன்னு போட்டோம்னா நிம்மதியாக இருக்காது. இது சாமியை க்ளீன் பண்ணி வீடு துடைச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். பாருங்கள், எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கே ஒரு கோயில் இருக்கும், பிள்ளையார் கோயில். அதில் பெரிய ஊர் எங்கள் ஊர். அதனால் அப்படியே பெரிய கோடாக திறந்துருவாங்க. அதில் போய் எல்லோரும் போய் பொங்க வைப்பாங்க. எல்லா சாமானும் எடுத்துகிட்டு போய் விறகு எடுத்துகிட்டு போய் பொங்கலுக்குள்ளே சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வரிசையாக பொங்கல் வைப்பாங்க, ஊரே வைக்கும். இங்கே நம்ம வந்து இன்றைக்கி வந்து பாயசம், பொங்கல், வடை செஞ்சிடலாம். நான் வந்து இப்போ கதம்ப சாம்பார் வைப்போன்னு தான் பார்த்தேன். அதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போல். இப்போ அதனால் தால் வச்சுட்டேன். அப்புறம் நாளைக்கு கூட பண்ணிக்கலான்ட்டு வாழைக்காய் வறுத்துட்டு சிம்பிளான சமையல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு பொங்கல் வச்சிடலான்ட்டு. பாருங்கள், சாதம் கொஞ்சமாக அடித்தேன். வாழைக்காய் சும்மா சிம்பிளாக வறுத்துட்டு தால் பண்ணியாச்சு. இந்த வெயிலுக்கு என்ன ஹெவியாக சாப்பிடவும் பயமாக இருக்குது, செரிமான கோளாறு ஆகும் போல். சும்மா இப்போ சாதாரணமாக சாம்பாரெல்லாம் ஒன்றும் செய்யாது, நான்வெஜ்ஜெல்லாம் கோளாறு பண்ணும். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தாலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தால் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி சமையலில் ஈடுபட்டோன்னா இந்த க்ளீனிங் வேலை ஒழுங்காக நடக்காது. இல்லைன்னா நிறைய காயெல்லாம் வாங்கிட்டு தான் வந்தாங்க எல்லாம் போயிட்டு, நேற்று ஷாப்பிங் போயிட்டு. வாழைக்காய் மட்டும் சிம்பிளாக போட்டு எண்ணெயிலே வறுத்துட்டு தயிர் வச்சுக்கிட்டு தால் வச்சுக்கிட்டு சாப்பிட்றலாம். வாங்க சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் சேமியா ஜவ்வரிசி போட்டு தேங்காய் பால் போட்டு பாயசம் பண்ணிட்டேன். இந்த ஜவ்வரிசி பாயசம் வந்து ரொம்ப நல்லது. அந்த வயிறு புண்ணுக்கெல்லாம் அந்த ஜவ்வரிசியும் நல்லது, தேங்காய் பாலும் நல்லது. அடிக்கடி வாரம் ஒரு வாட்டி செஞ்சோன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லது. இப்போ உளுந்த வடை செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அதுக்கு பிறகு பொங்கல் வைக்கலாம். இப்போ எங்கள் ஊர்லெலாம் அந்த பொங்கல் வைப்பாங்களே, எங்கள் விநாயகர் கோயில் வீட்டுக்கு எதுக்கே இருக்குல்ல, அதில் அந்த வருஷம் கல்யாணம் பண்ண புது பொண்ணு மாப்பிள்ளையாக இங்கே பார்க்கலாம். அதனால் எல்லோரும் பார்ப்பாங்க. இங்கே எல்லோரும் வந்து கட்டாயம் அதில் வந்து அந்த புது பொண்ணு வந்து பொங்கல் வைக்கும். அதை பார்க்கலாம் நல்லா. அது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு எதுக்கே இருக்கிறனால சாயந்தரமாக தான் வைப்பாங்க அந்த கோயிலில். ஏன்னா வெயில் தாழ்ந்து வைப்பாங்க. எல்லோரும் பொங்கல் வச்சோடனே அதில் 3 கரண்டி, அது பெரிய அண்டா வச்சுருப்பாங்க. அதில் வச்சுட்டு அப்புறம் எல்லாருக்கிட்ட பொங்கலையும் போட்டு அப்புறம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணி அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பொங்கல் வச்சிடலாம். இப்போ பச்சரிசி 1 டம்ளரு, 1/2 டம்ளர் வந்து பாசிப்பயிறு. இது 2ஐயும் நான் வந்து லைட்டாக வறுத்துட்டு களைஞ்சி வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த பாயசம் பண்ணியாச்சு. அங்கே எங்கள் ஊர்லெலாம் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே நெல் அரைச்சி வச்சுருவோம். அதில் வந்து அந்த தவிடோடு இருக்கிறதுனால நாங்கள் வந்து புடச்சிட்டு களையெல்லாம் மாட்டோம். இப்போ எப்படின்னு தெரில. இப்போ இதில் எல்லாம் கெமிக்கல் சேர்க்குறாங்கல்ல இந்த அரிசியிலெல்லாம், அதனால களைய வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ திருப்தியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது மாதிரி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு எனக்கு இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். வடை தட்டியாச்சு, பாயசம் பண்ணியாச்சு, பொங்கல் மட்டும் வச்சுக்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு சேரீ கட்டிக்குவோம். அது இல்லைன்னா எனக்கு வேலை பெண்டு கலண்டுறதுனால எனக்கு இது ஈஸியாக இருக்கும். நைட்டியோடு போட்டுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு. சேரீ கட்டிக்கிட்டு செய்யணுன்னு தான் ஆசை. ஆனால் வந்து முடியாது என்னால். நட்டம் அப்படியே நிற்பேன், வேலை வளையாது எனக்கு சேரீ கட்டினேன்னா. இப்போ பாருங்கள், பொங்கல் வச்சாச்சு. சின்ன குண்டான் தான், அதனால் கொஞ்சமாக தான் பொங்கல் வைக்கிறேன். அரிசியை களைஞ்சிருவோம். இங்கே 2-3 களைஞ்சிருவேன் நான். களைஞ்சிட்டு நல்லா கொதிச்சோடனே அப்புறம் போட்டுக்குவோம். போட்டாச்சு. இப்போ அரிசி போட்டுட்டு இது நல்லா 3/4 வேக்காடு வெந்த பிறகு அப்புறம் வெல்லத்தை வந்து அப்படியே கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஊற்றினாலும் ஊற்றலாம். நான் அப்படியே உடச்சிட்டு போடுறேன். நல்லா தான் இருக்குது, க்ளீனாக இருக்குது வெல்லம். அதனால் உடச்சிட்டு 3/4 அரிசி வெந்தோடனே அப்புறம் போடலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப முரட்டு பீஸ் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சை டைப்பு. கேமரா காட்டினா எனக்கு பேச்சே வராது. சும்மா விட்டா நான் வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பேன். நல்லா இதுன்னா பேசுகிறதுக்கே எனக்கு ஒழுங்காக வராது. இது பச்சை கற்பூரம் வந்து சாமிக்கு பூஜை பலகாரம், எந்த பலகாரம் லட்டு இதெல்லாம் பண்ணால் கூட நான் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுவேன். அது ரொம்ப நல்லது. அது மாதிரி பொங்கலுக்கு சும்மா கொஞ்சமாக லைட்டாக அது ஒரு நல்லாயிருக்கும். இப்போ 3/4 பதத்துக்கு வந்துருச்சு, அரிசி வெந்துருச்சு. இப்போ நான் வெல்லம் போட்டிருக்கேன். நச்சுட்டு தான் போட்டேன், ஆனால் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது, அது கரைஞ்சிரும்.
நல்லா வெந்து நல்லா குழஞ்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல். இது சின்ன குண்டான் தான், நான் சின்ன குண்டான் தான் வச்சுருக்கேன். அதுவே அடிபடாது. அதுவே கொஞ்சம் 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 தான் சாப்பிடுங்க. காலையிலே வச்சுட்டோம்னா உங்களுக்கு காலையிலேருந்து முடிஞ்சிடும். இது வந்து எல்லாம் க்ளீனிங் வேலை முடித்து நைட் ஆயிடுச்சு. இது வந்து நான் அந்த முந்திரி திராட்சை வறுத்த நெய் இருக்குல்ல, அதை ஊற்றுறேன். எங்கள் ஊர்லேயும் சாயந்தரமாக தான் கோயிலில் போய் வைப்போம் பொங்கல். வச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டு அதுக்கு பிறகு வந்து சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். எங்களுக்கு கிட்ட இருக்கனால ரொம்ப ஈஸி. அப்போல்லாம் இந்த சினிமா ஓட்டுவாங்க, ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இந்த வெளிநாட்டில் இருக்கிற பசங்கள்லாம் பணம் அனுப்பி நல்லா பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்களோ தெரில. நான் இப்போல்லாம் போகிற எனக்கு தெரியாது இப்போல்லாம். எங்கள் ஊரில் என்ன கல்யாணம் பண்ண கொடுத்த ஊரில் என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் அந்த வருஷம் சித்திரை அங்கே போய் ஊரில் பொங்குவோன்னு நினச்சேன். ஏன்னா பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு பொங்க வைக்கலைன்னா சித்திரை ஒன்றுக்கு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னால என்னால் போக முடியலை. இப்போ தானே போயிட்டு வந்தோம், அதனால் இப்போ போக முடியலை. நான் போயிடுவோன்னு தான் பிளான் பண்ணோம். 3 நாள் லீவ் இருந்துச்சு, ஆனால் முடியலை, போக முடியலை. இப்போ பொங்கல் வச்சாச்சு. அப்படியே போய் இது சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏதோ ஒன்று எல்லாம் சாதித்த மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா வருஷம் ஆரம்பம்ல, நல்லா பண்ணணுங்கிறதுக்காண்டி, இந்த வருஷம் பூரா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அனைவருக்கும், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க சாப்பிட்லாம். ஒரு சாமியை கும்பிட்டுறலாம். முடியுமா, செஞ்சுருவோமான்னு நினைக்கிறது. அப்புறம் எத்தனை நாளாக, ஒரு வாரமாகவே நான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஊருக்கு வேற போயிட்டு வந்து அப்படியே கொண்டாந்து போட்டோம்னா அதை சரி பண்ணி வர்றதுக்கு நம்ம இதில் திருப்பி வேறு எங்கள் ஊருக்கு போகிறது. நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்